என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் பலமுறை சொல்லியாகிவிட்டது. ஆகவே ஆசனம் ஒன்றுதான் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வழி. மருந்தில்லா மருத்துவம், நமக்கு நாமே டாக்டர்களாக ஆகிக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை என்பதுதான் உண்மை. நோய் வராமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு மாத்திரை இருக்கிறதா என்று கேளுங்கள். கிடையாது. எந்த மெடிக்கல் ஸ்டோர் போய் எனக்கு நோயே வரப்படாது, ஒரு மாத்திரை கொடுங்கன்னா கிடைக்காது. நோய் வந்த பிறந்தான் டாக்டர்கள், மருந்து கடைகள், இவர்களுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி, இதுகளுக்கெல்லாம் நம்ம செல்கிறோம். மனிதன் பிறந்தால் நோய் வரக்கூடாது. நோயே இல்லைன்னா அவனுக்கு சாக்காடே கிடையாது. இதை 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கிறது. இவைகளை செய்தால் நமது முனிவர்கள் 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார்கள், நோயின்றி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களாகவே சமாதி அடைந்திருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டு அவர்கள் சாகவில்லை. தானாகவே சமாதி அமைத்து அதுக்குள்ளே போய் அமர்ந்து விட்டார்கள். இதுதான் யோக இலக்கிய வரலாறு. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நாகர்கோவிலிருந்து ஆகாஷ் 5ஆம் வகுப்பு, காயத்ரி 4வது வகுப்பு, சைன் ஆஃப் சோல் என்ற யோகாசன பள்ளியில் படித்து, அது வெள்ளிக்கிரியில் இருக்கிறது. சுரேஷ் பனர்ஜி என்பதனுடைய யோகாசன ஆசிரியர் இந்த குழந்தைகளுக்கு யோகாசனம் சொல்லிக் கொடுத்து அழைத்து வந்திருக்கிறார். அவர்கள் இப்பொழுது பிரிஸ்தாசனம் என்ற ஒரு ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் இப்பொழுது இந்த பிரிஸ்தாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். எத்தனை வலிவு நெளிவு அதை பார்க்க வேண்டும். பல கோணங்களில் குழந்தைகள் தங்களோட உடலை வற்புறுத்தி வலியுறுத்தி இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது இடது காலை வைத்து செய்யுங்கள். இதெல்லாம் மிக கடுமையான ஆசனங்கள். வெகு நாட்கள் பழகினால்தான் இந்த மாதிரி ஆசனங்கள் வரும். எத்தனை வலிவு நெளிவு சுழிவுகள் பாருங்கள். பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது, கால் வளைக்கப்படுகிறது. கால் தோளிலே போடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கரண்டை முட்டு பந்துக்கிண்ண முட்டுகள் எல்லாம் குலைவாகி விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது எழுந்து என்னை பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். திரும்ப மிக கடினமான ஆசனங்கள். அவர்கள் அதை லெகுவாக ஆசனம் மாதிரி செய்கிறார்கள். அதுதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். எந்த முயற்சியும் அவர்களை இந்த ஆசனத்தை செய்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. மற்ற ஆசனங்கள், சாதாரண ஆசனங்களை, எளிமையான ஆசனங்களை செய்வது போன்றுதான் இதையும் செய்கிறார்களே தவிர, இதை செய்வதற்கென்று தனியாக பிரத்யேகமாக
எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. வெகு நாட்களாக செய்கிறார்கள். 1-2 மாதங்கள் கிடையாது, 1-2 ஆண்டுகள் கிடையாது, பல ஆண்டுகள் இதை செய்தால்தான் இதுபோன்று இந்த ஆசனத்தை செய்ய முடியும், அதை நிலைநிறுத்த முடியும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலை போட்டு செய்யுங்கள். பந்துக்கிண்ண முட்டு, கரண்டை, முதுகெலும்பு, கழுத்து இவைகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடியது. குறிப்பாக உடலை குறைவாக வைத்து கொள்ளக்கூடியது. ஆயுளை நீட்டக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். உடல் குறைந்து அந்த குலைவுத்தன்மை ஏற்பட்டுவிட்டால் டென்ஷன் குறைந்துவிடும், கான்சன்ட்ரேஷன் பவர் கூட்டிவிடும், கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகப்படும். வகுப்பு பாடங்களே வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்போது அதை கிரகித்தாலே போதுமானது. தனியாக விடிய விடிய படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்படியே மைண்டில் அப்படியே நிற்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். நிமிர்ந்து உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த குழந்தைகள் தான் இவ்வளவு அற்புதமான ஆசனங்களை செய்கிறது பாருங்கள். ஏன் சாதாரணமான ஆசனங்களை செய்தாலே அவர்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும். இருந்தாலும் இது ஏன் யோக இலக்கியத்தில் இருக்கிறது? ஏதாவது ஒரு காரண காரியம் இல்லாமல் முனிவர்கள் இதை கண்டுபிடித்திருக்க மாட்டார்களே, நாமும் ஏன் பயிலக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த யோக நிலையில், உயர்ந்த எண்ணத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இது போன்ற கடினமான ஆசனங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நம்ம எதிர்பாராத பலன்கள்லாம் கிடைக்கும். அதுதான் ஆசனத்தினுடைய தன்மை. நம்ம ஒரு ஆள் நினைப்போம், அவர் பார்த்தா தேவையில்லைன்னு அவர் வருவார், அல்லது அவர்கிட்டருந்து ஏதாவது ஒரு செய்திகள் வரும், கடிதங்கள் வரும். ஒரு பணத்தை எதிர்பார்ப்போம், அது வந்துடும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரும். அதுதான் ஆச்சரியம். அதான் யோகா ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். யோகம் அடித்து விட்டது என்று சொன்னால் என்ன? கிட்டாததை கட்டிவிட்டது, நல்ல வேலை கிடைத்து விட்டது, நல்ல உத்தியோகம் கிடைத்து விட்டது, பணம் கிடைத்து விட்டது, மனைவி கிடைத்து விட்டது, நல்ல பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைத்து விட்டது. அதான் யோகம். யோகாசனம் செய்கிறவர்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் கிடைத்து விடுகின்ற காரணத்தினால்தான் அதை யோக ஆசனம் என்றே வைத்திருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் இந்த ஆசனங்களை ஒழுங்காக பழகினால் அவர்களுக்கும் யோகம் கிடைக்கும், ஏழைகளுக்கும் கிடைக்கும், நடுத்தர வைத்தியர்களுக்கும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அனுபவத்திலும் கூட அதுதான் உண்மை. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியோடு பழகி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நான் செல்லும் ஆலயங்கள். நான் ஆலயங்களுக்கு செல்வதுண்டு, ஆனால் ஆண்டவனை வணங்குவதற்காக அல்ல. நான் செல்கின்ற ஆலயங்களாக பரனூரையும் பருகூரையும் உளுந்தூர்பேட்டையில் உள்ள பிச்சைக்காரர் விடுதிகளையும் தான் கருதுகிறேன். அங்கே இருக்கின்ற தொழுநோய் பிச்சைக்காரர்களை தான் வணங்குகின்ற கடவுள்களாக கருதுகிறேன்.